இந்த வீடியோவில் பிசிஜி வேக்சின் பற்றி உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த தம்பிக்கு நான் எப்படி 70 கிலோ வெயிட்டை குறைச்சேன், 140லேருந்து 70 கிலோ எப்படி வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லு. ஓகேவா? சரியா? அப்புறம் பாருங்கள், பிசிஜி எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921 தான் பிசிஜி வேக்சின் முதல்ல கண்டுபிடிச்சது. சரியா? பிசிஜி வேக்சின் டோசேஜ் என்னன்னு கேட்டிங்க, அதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன கேட்டிங்கன்னா இதான் அதோட எக்ஸ்பேன்ஷன், பேசில்லஸ் கால்மெட்ரி கியூரின், பிசிஜி. கரெக்டு தானே? சரியா? இந்த பிசிஜி குறிப்பாக முக்கியமாக எந்த நோயை தடுக்கிறது போடுவாங்க அப்படின்னா டிபி, டுபர்குலோசிஸ். டிபி தான் வராமல் தடுக்கிறது தான் முக்கியமாக போடக்கூடியது தான் இந்த பிசிஜி வேக்சின். இந்த பிசிஜி வேக்சின் பொதுவாக எப்போ போடணும் அப்படின்னா யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் பிறந்து ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாளில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது லேட்டானா கூட மேக்ஸிமம் 14 நாளைக்குள்ளே போட்டு முடிச்சிருவாங்க. சில டைமில் சில குழந்தைகள் வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கும். யூஸ்வலாக 2 கிலோ வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 2 கிலோ வந்த பிறகு போட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் யூஸ்வலாக 14 நாளைக்குள்ளே போடுறது நல்லது. 2 கிலோ வெயிட் வந்த உடனே பிசிஜி போட்டலாம், ஒன்றும் இல்லை. அதுமாதிரி சில குழந்தைகள் வந்து பிறந்த டைமில் வேக்சின் போடாமல் விட்டுருவாங்க. பிறந்த டைமில் வேக்சின் போடாமல் விடாது. ஒரு வயசு தாண்டி வருவாங்க. அதாவது டோசேஜ் 1 வயசுக்கு கம்மியாக வந்தாங்க அப்படின்னா நார்மல் டோஸ் தான், 0.05 ml. 1 வயசுக்கு கீழே உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் டோசேஜ் வந்து இதுதான், 0.05 ml. ஒருவேளை 1 வயசுக்கு பிறகு வந்தாங்க அப்படின்னா டோசேஜ் வந்து 0.1 ml. ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக நிற்கும். அதுக்கு தான் யூஸ்வலாக எந்த சைடில் போடுவாங்க, லெஃப்ட் சைடில் தான் போடுவாங்க. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போடுவாங்க அப்படின்னா அது யூனிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஆர்ம் இன்ட்ராடெர்மல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இன்ட்ராடெர்மல் ரூட். இன்னும் அதே மாதிரி பிசிஜி வந்து வேற ஒரு யூஸ் எப்படின்னா அது வந்து பிளாடர், யூரினரி பிளாடர் கேன்சர், அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் பிசிஜி யூஸ் பண்ணுவாங்க. டியூபர்குலோசிஸ், டிபி உங்களுக்கு தெரியும், இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மெடிக்கல் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இட் இஸ் எ லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் ஃப்ரம் மைக்கோபாக்டீரியம் போவிஸ். அது உங்களுக்கு தேவையில்லை, வேணும்னா மைண்டில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது பிசிஜி பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தாலும் கண்டிப்பாக காய்ச்சல். தம்பி பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் ஓடங்கன்னு சொல்லல, ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட். அந்த வீடியோலாம் வேறு யூடியூப்பில் வேறு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள், எப்படி வந்து வெயிட்டை குறைக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ போகிறோம் நீங்கள் போட்டு கேளுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தடுப்பூசியை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1.5 கிலோ இருக்கலாம், 1.25 கிலோ இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு பிசிஜி வேக்சின் போடலாமா போடக்கூடாது பயங்கர குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஷேர் பண்ணுவீங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. பிசிஜி முதல்ல எப்போ போட்டாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. 1921 உங்கள் பெரிய பிள்ளைகளும் சொல்லிக் கொடுங்க. இது ஏதாவது ஜென்ரல் நாலேஜ், ஏதாவது எக்ஸாமினேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடிய அதுமாதிரி பிசிஜி வந்து அதோட எக்ஸ்பேன்ஷனும் கேட்பாங்க. சரி, பெரிய எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க. பேசில்லஸ் கால்மெட்ரி கியூரின், பிசிஜிக்கு எக்ஸ்பேன்ஷன் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்டே டியூன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.